என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடன்களின் பாரத்தால் நசுக்கப்பட்டு இரவுகளில் தனிமையில் கண்ணீர் விடுகிறீர்களா? உங்கள் கதறல்கள் கேட்கப்படவில்லையா என்று ஏங்குகிறீர்களா? உங்கள் இதயம் நம்பிக்கையை இழந்து சோர்வடைந்து விட்டதா? இன்று உங்கள் துக்க நாட்கள் முடிவடைகின்றன. இந்த நொடியில் வானம் உங்களுக்காக திறக்கிறது. உங்கள் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பரலோகத்தில் கணக்கிடப்பட்டுள்ளது. இன்று ஒரு தெய்வீக பதில் உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள், உங்கள் ஆவியை ஒருமுகப்படுத்துங்கள். ஏனெனில் பிரதான தூதர்களான மிக்கேல், ரபேல் மற்றும் காப்ரியல் ஆகியோர் உங்கள் இல்லத்தில் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இப்போது இறங்குகிறார்கள். ஓர் அற்புதம் நிகழப்போகிறது. நாம் ஜெபத்தில் நுழைவதற்கு முன் நாம் அழைக்கும் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். நாம் பிரபஞ்சத்தின் 3 மாபெரும் சக்திகளை அழைக்கிறோம். போர்வீரரான பிரதான தூதர் மிக்கேல் தீய சக்திகளை அழிக்க தன் வாளுடன் வருகிறார். குணப்படுத்துபவரான பிரதான தூதர் ரபேல் உங்கள் உடல் மற்றும் ஆன்மாவின் ஒவ்வொரு காயத்தையும் குணப்படுத்த மரகத பச்சை ஒளியுடன் வருகிறார். இறைவனின் தூதுவரான பிரதான தூதர் கேப்ரியல் உங்களுக்கு நல்ல செய்தியையும் நிதி அற்புதங்களையும் அறிவிக்க வருகிறார். நாம் எப்பத்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அதன் அர்த்தம் திறக்கப்படு. இன்று உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்ட வறுமையின் கதவுகள், நோயின் கதவுகள், தோல்வியின் கதவுகள் அனைத்தும் எப்பத்தா என்ற கட்டளையால் திறக்கப்படும். மேலும் 333 என்ற எண் தந்தை, மகன், பரிசுத்த ஆவியின் தெய்வீக சக்தியை குறிக்கிறது. இன்று இந்த எண்ணை நீங்கள் காணும்போது உங்கள் அற்புதம் உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சர்வ வல்லமையுள்ள இறைவனின் பெயரால் போர் வீரர்களின் தளபதியான பிரதான தூதர் மிக்கேலே, நான் உங்களை இப்போது அழைக்கிறேன். உங்கள் தெய்வீக பிரசன்னத்தால் இந்த இடத்தையும் இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு ஆன்மாவையும் நிரப்புங்கள். உங்கள் ஒளியின் வாளை ஏந்திக்கொண்டு எனக்கு முன்னால் நில்லுங்கள், எனக்கு பின்னால் நில்லுங்கள், என் வலது புறம், இடதுபுறம், எனக்கு மேலே, எனக்கு கீழே நில்லுங்கள். உங்கள் அக்னி சிறகுகளால் என்னை முழுமையாக மூடி ஓர் அபேத்தியமான தெய்வீக பாதுகாப்புக் கோட்டையை உருவாக்குங்கள். இந்த நொடியில் என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு எதிர்மறை சக்தியையும் நான் கண்டிக்கிறேன். என் முன்னோர்களிடமிருந்து வந்த ஒவ்வொரு சாபத்தையும், என் மீது பொறாமையால் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும், என் எதிரிகள் எனக்கு எதிராக அனுப்பிய ஒவ்வொரு தீய எண்ணத்தையும், என் வெற்றியை தடுக்க வைக்கப்பட்ட ஒவ்வொரு சூனியத்தையும், செய்வினையையும், ஏவலையும், பில்லி சூனியத்தையும் உங்கள் வாளால் வெட்டி அழிக்க நான் கட்டளையிடுகிறேன். உங்கள் தெய்வீக நீல அக்னியால் என் ஆற்றல் மண்டலத்தை சுத்திகரியுங்கள். என் வீடு, என் குடும்பம், என் வேலை, என் நிதி, என் ஆரோக்கியம் ஆகியவற்றிற்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு இருளின் சக்தியும் இப்போது நொறுக்கப்படட்டும். மிக்கேலே, உங்கள் படையினரை அனுப்புங்கள். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் காவல் காக்கட்டும். எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் பலிக்காது என்று நான் பிரகடனம் செய்கிறேன். எனக்கு எதிராக எழும் ஒவ்வொரு நாவும் கண்டிக்கப்படும். இந்த ஜெபத்தின் சக்தி சுற்றியுள்ள தீய சக்திகளை விரட்டியடிக்கிறது. பொறாமையின் கண்கள் குருடாக்கப்படுகின்றன. தீய நாவின் வார்த்தைகள் காற்றில் சிதறடிக்கப்படுகின்றன. இந்த தெய்வீக பாதுகாப்பு இப்போது நிறுவப்பட்டுள்ளது. இது அசைக்க முடியாதது, உடைக்க முடியாதது. உங்கள் பிரசன்னம் மிக்கேலே எனக்கு தைரியத்தையும் பலத்தையும் வெற்றியையும் தருகிறது. இருள் என் ஒளியைக் கண்டு ஓடுகிறது. தடைகள் தூசியாக மாறுகின்றன. நான் இறைவனின் பாதுகாப்பில் இருக்கிறேன். எந்த தீங்கும் என்னை அணுகாது. இந்த சுத்திகரிப்பு முழுமையானது, ஆழமானது மற்றும் நிரந்தரமானது. ஆமென். பிரதான தூதர் மிக்கேலின் பெயரால், அவருடைய அசைக்க முடியாத வாளின் சக்தியால் என் வாழ்க்கையை பிணைத்துள்ள ஒவ்வொரு சங்கிலியையும் நான் இப்போது வெட்டுகிறேன். என் ஆன்மீக, மன, உணர்ச்சி மற்றும் நிதி முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத கட்டுகளும், கயிறுகளும், சங்கிலிகளும் இப்போது நொறுக்கப்படட்டும். கடனின் சங்கிலிகள், வறுமையின் சங்கிலிகள், அடிமைத்தனத்தின் சங்கிலிகள், போதை பழக்கத்தின் சங்கிலிகள் உங்கள் தெய்வீக வாளால் வெட்டப்படட்டும். தலைமுறை தலைமுறையாக என் குடும்பத்தில் பின்தொடரும் வறுமையின் ஆவி, தோல்வியின் ஆவி, நோயின் ஆவி ஆகியவற்றின் பிணைப்பை நான் இப்போது துண்டுகிறேன். அந்த பிணைப்பு இப்போதே அறுக்கப்படட்டும். என் கடந்த காலத்தின் தவறுகள் மற்றும் வருத்தங்களின் சங்கிலிகள், மற்றவர்களின் மன்னிக்க முடியாத தன்மையால் உருவாக்கப்பட்ட சங்கிலிகள், சுய சந்தேகத்தின் சங்கிலிகள், பயத்தின் சங்கிலிகள்,
அனைத்தும் இப்போது தூள் தூளாக நொறுக்கப்படட்டும். மிக்கேலின் வாள் என் ஆற்றல் புலத்தில் ஆழமாகச் சென்று என்னை மற்றவர்களுடன் பிணைத்துள்ள ஒவ்வொரு நச்சு உறவின் கயிறுகளையும் வெட்டுகிறது. ஆற்றலை உறிஞ்சும் நபர்கள், என் கனவுகளை கேலி செய்பவர்கள், என் முன்னேற்றத்தில் பொறாமைப்படுபவர்கள் ஆகியோருடனான அனைத்து ஆன்மீக இணைப்புகளையும் நான் துண்டிக்கிறேன். நான் விடுதலையாக இருக்கிறேன். என் கால்களைப் பிணைத்திருந்த தடைகள் அகற்றப்பட்டு விட்டன. என் கைகளைப் பிணைத்திருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டன. என் வாயை மூடியிருந்த தடைகள் நீக்கப்பட்டு விட்டன. நான் சுதந்திரமாக நடக்கிறேன், சுதந்திரமாக செயல்படுகிறேன், சுதந்திரமாக பேசுகிறேன். என் விதி இப்போது என் கைகளில் இறைவனின் வழிகாட்டுதலின் கீழ் உள்ளது. இந்த விடுதலை ஒரு முழுமையான விடுதலை. இனி எந்தச் சங்கிலியும் என்னைப் பிடிக்காது. நான் இறைவனின் பிள்ளை, சுதந்திரமாக படைக்கப்பட்டவன். இந்த விடுதலை இப்போது என் யதார்த்தம். என் ஆவி உயரப் பறக்கிறது. என் ஆற்றல் தடையின்றி பாய்கிறது. என் பாதை தெளிவாக இருக்கிறது. வெற்றிக்கு என்னை இட்டுச் செல்லும் பாதையில் எந்தத் தடையும் இல்லை. ஆமென். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் சக்தியாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு சூனியம், செய்வினை, பில்லி சூனியம், கண் திருஷ்டி, தீய நாவு ஆகியவற்றின் சக்தியை நான் இப்போது முழுமையாக உடைத்து ரத்து செய்து அழிக்கிறேன். என் பெயர் உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு தீய பலிபீடமும் இப்போது இடிக்கப்படட்டும். என் புகைப்படம் அல்லது என் உடைமைகளைப் பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒவ்வொரு மந்திரமும் இப்போது சக்தியற்றதாகட்டும். என் நிதி, என் ஆரோக்கியம், என் குடும்பம் அல்லது என் திருமணத்திற்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு சாபமும் தீய கட்டளையும் இப்போது அனுப்பியவரிடமே 1000 மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டு திரும்பட்டும். நான் தீமையை ஆசீர்வாதத்தால் வெல்கிறேன். வானத்தின் சேனைகளே, பிரதான தூதர் மிக்கேலின் தலைமையில் என் வாழ்க்கையை தாக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு அசுத்த ஆவியையும், பேயையும், ஜின்களையும் இப்போது பிடித்து கிறிஸ்துவின் பாதத்தடியில் கட்டுங்கள். அவர்கள் இனி ஒருபோதும் என்னையோ, என் குடும்பத்தையோ, என் சந்ததியையோ அணுக முடியாது. என் கனவுகளில் வரும் துன்புறுத்தல்கள், என் மனதில் விதைக்கப்படும் சந்தேக விதைகள், என் உடலில் ஏற்படும் விவரிக்க முடியாத வலிகள், இந்த தீய தாக்குதல்களின் ஒவ்வொரு வெளிப்பாடும் இப்போது முடிவுக்கு வரட்டும். நான் என் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும், ஒவ்வொரு ஜன்னலையும், ஒவ்வொரு கதவையும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடுகிறேன். எந்த தீய சக்தியும் இந்த வாசலுக்குள் நுழைய முடியாது. என் குழந்தைகள், என் கணவன் / மனைவி, என் பெற்றோர் அனைவரும் இந்த தெய்வீக பாதுகாப்பின் கீழ் இருக்கிறார்கள். நான் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் சூழப்பட்டிருக்கிறேன். என்னை நெருங்கும் எந்த தீய சக்தியும் அந்த அக்கினியால் எரிக்கப்படும். நான் என் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். பாம்பு மற்றும் தேள்களை மிதிக்கும் அதிகாரத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் ஒவ்வொரு மாந்திரீக சக்தியையும் மிதித்து நசுக்குகிறேன். அவை என் கால்களுக்கு கீழே உள்ளன. அவற்றின் சக்தி உடைந்துவிட்டது. அவற்றின் திட்டங்கள் தோல்வியுற்றன. நான் வெற்றியாளன், தோற்கடிக்கப்பட்டவன் அல்ல. இறைவன் என்னுடன் இருக்கிறார். எனக்கு எதிராக யார் இருக்க முடியும்? இந்த விடுதலை நிரந்தரமானது. ஆமேன். தகப்பனே, பரிசுத்த ஆவியின் தெய்வீக ஒளியை இப்போது என் மீது ஊற்றுமாறு கேட்கிறேன். பரலோகத்திலிருந்து ஒரு பிரகாசமான, தூய்மையான தங்க மற்றும் வெள்ளை ஒளி நீர் வீழ்ச்சி என் தலை உச்சி வழியாக நுழைந்து என் உடல் முழுவதும் பாய்ந்து என் கால்கள் வழியாக வெளியேறுவதை நான் காண்கிறேன். இந்த ஒளி என் ஆற்றல் மண்டலத்தை, என் சூட்சும உடலை, என் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவிச் செல்கிறது. இது பல ஆண்டுகளாக குவிந்துள்ள ஒவ்வொரு எதிர்மறை ஆற்றலையும், ஒவ்வொரு ஆன்மீக அழுக்கையும், ஒவ்வொரு உணர்ச்சிக் குப்பையையும் கழுவிச் செல்கிறது. கடந்த கால காயங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் ஆகியவற்றின் ஆற்றல் பதிவுகள் இப்போது முழுமையாக அழிக்கப்படுகின்றன. என் 7 சக்கரங்களும் மூலாதாரம் முதல் சஹஸ்ராரம் வரை இந்த தெய்வீக ஒளியால் சுத்திகரிக்கப்பட்டு, சமநிலைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. அனைத்து தடைகளும் நீக்கப்படுகின்றன. ஆற்றல் சுதந்திரமாக பாய்கிறது. என் ஒளிவட்டம், அவுரா, இப்போது பிரகாசமாகவும் தூய்மையாகவும் சக்திமிக்கதாகவும் மாறுகிறது. அது ஒரு வைரத்தைப் போல பிரகாசிக்கிறது. எந்த இருளும் அதை ஊடுருவ முடியாது. இந்த ஒளி என்னைச் சுற்றி பல அடி தூரத்திற்கு பரவி அன்பு, அமைதி மற்றும் தெய்வீக பாதுகாப்பின் ஒரு புலத்தை உருவாக்குகிறது. மக்கள் என் பிரசன்னத்தில் அமைதியையும் குணமடைதலையும் உணர்வார்கள்.
எதிர்மறையான எண்ணங்கள் அல்லது பொறாமை கொண்டவர்கள் என்னை நெருங்க முடியாது. என் ஒளிவட்டம் அவர்களை இயற்கையாகவே விரட்டியடிக்கும். நான் இறைவனின் ஒளியின் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறேன். நான் எங்கு சென்றாலும் இருளை விரட்டி நம்பிக்கையை பரப்புகிறேன். இந்த சுத்திகரிப்பு என் ஆன்மாவின் ஆழமான அடுக்குகளை அடைகிறது. என் முன்னோர்களிடமிருந்து நான் உனாஸ்லேதுவால் செய்த ஒவ்வொரு எதிர்மறை ஆற்றல் வடிவமும் இப்போது சுத்திகரிக்கப்படுகிறது. என் ஆன்மா அதன் அசல் தூய்மையான நிலைக்கு திரும்புகிறது. நான் புதுப்பிக்கப்பட்டேன். நான் புத்துயிர் பெற்றேன். நான் மறுபிறவி எடுத்தேன். நான் ஒளியின் குழந்தை. ஒளியில் நடக்கிறேன். இந்த தூய்மை என் நிரந்தர நிலை. ஆமேன். பரலோகத்தின் அதிகாரத்தால் விடுதலையின் மாபெரும் முதல் முத்திரையை நான் இப்போது உடைக்கிறேன். எப்பத்தா 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 விடுதலையின் கதவுகளே, எனக்காக இப்போது திறவுங்கள். என் மனதின் சிறை கதவுகள் திறவுங்கள். பயம், சந்தேகம், சுய பச்சாத்தாபம் மற்றும் தள்ளிப்போடுதல் ஆகியவற்றால் கட்டப்பட்ட சுவர்கள் இப்போது இடிந்து விழட்டும். நான் என் சொந்த எண்ணங்களின் கைதி அல்ல. நான் கிறிஸ்துவின் மனதைக் கொண்டிருக்கிறேன். என் ஆவியின் சிறை கதவுகள் திறவுங்கள். ஆன்மீக மந்தநிலை, பிரார்த்தனை செய்ய இயலாமை, இறைவனுடனான தொடர்பின்மை என்ற சிறையிலிருந்து நான் இப்போது வெளியேறுகிறேன். என் ஆவி சுதந்திரமாக உயர்ந்து பரலோகத்துடன் இணைகிறது. என் நிதி வாழ்க்கையின் சிறை கதவுகள் திறவுங்கள். வறுமை, பற்றாக்குறை, கடன் மற்றும் நிதிப் போராட்டம் என்ற சிறையிலிருந்து நான் இப்போது விடுவிக்கப்படுகிறேன். செழிப்பின் விஷாலமான நிலத்திற்குள் நான் நுழைகிறேன். பிரதான தூதர் மிக்கேல் தன் வாளால் எனக்காக வழியை திறந்துவிட்டார். நான் இனி கடந்த காலத்தின் அடிமை அல்ல. நான் என் சூழ்நிலைகளின் கைதி அல்ல. நான் ஒரு வெற்றியாளனை விட மேலானவன். இந்த எப்பத்தா கட்டளை என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் எதிரொலிக்கிறது. உறவுகளில் இருந்த தடைகள் திறக்கப்படுகின்றன. தொழில் முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் திறக்கப்படுகின்றன. ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் திறக்கப்படட்டும். ஒவ்வொரு கதவும், ஒவ்வொரு வாசலும், ஒவ்வொரு பாதையும் இப்போது எனக்காக திறக்கப்பட்டுள்ளது. எனக்கு எதிராக வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு தடைக்கல்லும் இப்போது ஒரு படிக்கல்லாக மாற்றப்பட்டுள்ளது. நான் சுதந்திரத்தின் காற்றில் சுவாசிக்கிறேன். நான் விடுதலையின் பாடலை பாடுகிறேன். என் விடுதலை முழுமையானது. என் சுதந்திரம் தெய்வீகமாக வழங்கப்பட்டது. இது என் புதிய யதார்த்தம். பிரபஞ்சம் எனக்கு ஆதரவாக சதி செய்கிறது. மூடப்பட்டிருந்த அனைத்தும் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. என் முன்னேற்றத்தை எதுவும் தடுக்க முடியாது. ஆமேன். நல்ல செய்திகளின் தூதரே, இறைவனின் வலது கையாக இருக்கும் பிரதான தூதர் கேப்ரியலே, நான் உங்களை மிகுந்த மரியாதையுடனும் எதிர்பார்ப்புடனும் அழைக்கிறேன். உங்கள் தங்க தூர்கியை ஊதி என் வாழ்க்கையில் ஒரு புதிய பருவத்தை அறிவிக்க வாருங்கள். அன்னை மரியாளுக்கு இரட்சகரின் பிறப்பை பற்றிய நற்செய்தியை கொண்டு வந்தது போல, இன்று எனக்கு நிதிப்பெருக்கத்தின் பிறப்பை பற்றிய நற்செய்தியை கொண்டு வாருங்கள். என் நிதி வறட்சி முடிந்துவிட்டது என்று அறிவியுங்கள். என் பற்றாக்குறை காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று பிரகடனம் செய்யுங்கள். கண்ணீர் மற்றும் போராட்டத்தின் அத்தியாயம் மூடப்பட்டுவிட்டது. இப்பொழுது செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் சாட்சியத்தின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என்று கூறுங்கள். உங்கள் பிரசன்னம் என் வீட்டை நிரப்பட்டும். உங்கள் வருகை திடீர் நிதி அற்புதங்களின் வருகையை குறிக்கட்டும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வருவதற்கான அறிவிப்பை நான் கேட்கிறேன். கடன்கள் ரத்து செய்யப்படுவதற்கான செய்தியை நான் கேட்கிறேன். புதிய வேலை வாய்ப்புகள், வணிக ஒப்பந்தங்கள், லாபகரமான முதலீடுகள் பற்றிய அறிவிப்பை நான் கேட்கிறேன். கேப்ரியலே, என் காதுகளில் செழிப்பின் ரகசியங்களை கிசுகிசுக்கவும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்க எனக்கு வழிகாட்டுங்கள். செல்வத்தை உருவாக்கும் தெய்வீக யோசனைகளையும் உத்வேகத்தையும் என் மனதில் விதைக்கவும். என் பெயர் சரியான நபர்களின் காதுகளில் கேட்கப்படட்டும். பதவி உயர்வுக்காக, ஒப்பந்தங்களுக்காக, கூட்டாண்மைக்காக என் பெயர் பரிந்துரைக்கப்படட்டும். உங்கள் அறிவிப்பு வானத்தில் எதிரொலிக்கிறது. பூமி பதிலளிக்கிறது. நிதி ஆதாரங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. தேவதூதர்கள் என் சார்பாக வேலை செய்ய அனுப்பப்படுகிறார்கள். நான் இப்பொழுது வெறும் செய்தியை கேட்பவன் மட்டுமல்ல, அதை செயல்படுத்துபவனும் கூட. நான் ஒரு புதிய நிதி யுகத்திற்குள் நுழைகிறேன். இது கேப்ரியலின் தெய்வீக அறிவிப்பால் தொடங்கப்பட்டது. இந்த நல்ல செய்தி இப்போது என் யதார்த்தம். ஆமென். பிரதான தூதர் கேப்ரியலின் அறிவிப்பின் சக்தியால் நான் இப்போது என் நிதி வாழ்க்கையின் மீது அதிகாரம் செலுத்துகிறேன். எப்பத்தா 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 செல்வத்தின் பரலோக ஜன்னல்களே, எனக்காக இப்போது திறவுங்கள். என் வங்கிக் கணக்குகளே,
எதிர்பாராத வைப்புத் தொகைகளைப் பெறத் திறவுங்கள். என் பணப்பையே பணத்தால் நிரம்பதிர, என் வீட்டின் கதவுகளே செல்வமும் தோஸ்தாத்கம் உள்ளே வரத் திறவுங்கள். வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து பணம் இப்போது என்னை நோக்கி வருகிறது. திறவுங்கள் புதிய வருமான வழிகளே, திறவுங்கள் லாபகரமான வணிக வாய்ப்புகளே, திறவுங்கள் அதிக சம்பளம் கொண்ட வேலைகளே, திறவுங்கள் எனக்கு வரவேண்டிய மரபு வழிச் சொத்துக்களே. நான் இப்போது பணத்தின் மீதான ஒவ்வொரு தடையையும் நீக்குகிறேன். பணம் தீமையானது என்ற பொய்யான நம்பிக்கையை நான் நிராகரிக்கிறேன். நான் தகுதியற்றவன் என்ற மனநிலையை நான் கைவிடுகிறேன். நான் இறைவனின் பிரியமான குழந்தை. செழிப்பு என் பிறப்புரிமை. எப்பத்தா, என் படைப்பாற்றலின் கதவுகளே திறவுங்கள், அதனால் நான் செல்வத்தை உருவாக்கும் யோசனைகளைப் பெற முடியும். எப்பத்தா, என் செல்வாக்கின் கதவுகளே திறவுங்கள், அதனால் நான் சக்தி வாய்ந்த மற்றும் பணக்கார நபர்களுடன் இணைய முடியும். எப்பத்தா, என் தாராள குணத்தின் கதவுகளே திறவுங்கள், அதனால் நான் கொடுக்கும்போது எனக்கு 100 மடங்கு திரும்பக் கொடுக்கப்படும். இந்த எப்பத்தா கட்டளை என் நிதி என் வை மாற்றியமைக்கிறது. நான் வறுமையின் அதிர்வெண்ணிலிருந்து செழிப்பின் அதிர்வெண்ணுக்கு மாறுகிறேன். நான் பற்றாக்குறையின் மொழியை பேசுவதை நிறுத்தி பெருக்கத்தின் மொழியை பேசத் தொடங்குகிறேன். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவும் என் நிதி வெற்றிக்கு ஆதரவாக செயல்படுகிறது. நான் ஒரு நிதி காந்தம். பணம் என்னை எளிதாகவும் சிரமமின்றியும் தொடர்ந்து தேடி வருகிறது. மூடப்பட்டிருந்த ஒவ்வொரு நிதி கதவும் இப்போது அகலமாக திறக்கப்பட்டுள்ளது. அதை எந்த மனிதனும் மூட முடியாது. ஆமென். சர்வ வல்லமையுள்ள இறைவனின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கடன் மற்றும் நிதிப் பொறுப்பையும் நான் இப்போது எதிர்கொள்கிறேன். நான் கடனின் ஆவியை கண்டிக்கிறேன். அது என் வாழ்க்கையில் இனி அதிகாரம் செலுத்தாது. நான் இப்போது ஒரு அதிசயமான கடன் ரத்துக்காக ஒரு தெய்வீக ஆணையை வெளியிடுகிறேன். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், கல்விக் கடன்கள், மருத்துவக் கடன்கள், பெயரிடப்பட்ட மற்றும் பெயரிடப்படாத ஒவ்வொரு கடனும் இப்போது அதிசயமான முறையில் ரத்து செய்யப்படட்டும். கடனாளர்களின் இதயத்தில் இறைவன் ஒரு தெய்வீக கிருபையை வைக்கட்டும். அவர்கள் எனக்கு சாதகமாக இருக்கட்டும். வட்டி விகிதங்கள் குறைக்கப்படட்டும். அபராதங்கள் தள்ளுபடி செய்யப்படட்டும். கடன் தீர்வுக்கான எதிர்பாராத வழிகள் திறக்கப்படட்டும். கடனை அடைக்கத் தேவையான பணம் இப்போது எனக்கு வரட்டும். லாட்டரி வெற்றிகள், எதிர்பாராத போனஸ்கள், மறந்து போன முதலீடுகளிலிருந்து வரும் வருமானம், திடீர் பரிசுப் பணம் ஆகியவற்றின் மூலம் இறைவன் வழங்கட்டும். நான் கடனாளியாக இருப்பதை நிறுத்தி கடன் கொடுப்பவனாக மாறுகிறேன் என்று பிரகடனம் செய்கிறேன். என் கைகள் எப்போதும் கொடுப்பதற்கு நிறைந்திருக்கும். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் பதிவேடுகளில் என் பெயர் கடனாளிகளின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களின் பட்டியலில் சேர்க்கப்படட்டும். கடனைப் பற்றிய கவலை, மன அழுத்தம், தூக்கமில்லாத இரவுகள் இப்போது முடிவுக்கு வருகின்றன. நான் நிதி அமைதியிலும் சுதந்திரத்திலும் நடக்கிறேன். ஒவ்வொரு பில்லும் முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கணக்கும் நேர்மறையாக உள்ளது. நான் கடனிலிருந்து முற்றிலும் விடுபட்டுவிட்டேன். இந்த வார்த்தை என் யதார்த்தம். என் நிதிநிலை அறிக்கை இப்போது தெய்வீகமாக சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. நான் கடனற்றவன், பணக்காரன், சுதந்திரமானவன். இந்த அற்புதம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நான் இப்போது என் ஆழ் மனதில் ஒரு புதிய உண்மையை பதிக்கிறேன். நான் ஒரு பணக்காந்தம். நான் செழிப்பின் கலங்கரை விளக்கம். நான் இறைவனின் செல்வத்தின் ஒரு வழித்தடம். பணம் ஒரு ஆற்றல். அது என்னை நேசிக்கிறது. அது என்னை எளிதாகவும் சிரமமின்றியும் தேடி வருகிறது. என் குடும்ப பரம்பரையிலிருந்து நான் உனாஸ்லேதுவால் செய்த வறுமை உணர்வு, பற்றாக்குறை மனப்பான்மை, பணத்தை பற்றிய ஒவ்வொரு எதிர்மறை நம்பிக்கை ஆகியவற்றையும் நான் இப்போது நிராகரிக்கிறேன். எங்களிடம் போதுமானதாக இல்லை என்ற குரலை நான் அமைதிப்படுத்துகிறேன். பணம் மரத்தில் காய்க்காது என்ற பொய்யை நான் நிராகரிக்கிறேன். நான் ஒரு ராஜாவின் மகன் மகள். என் தந்தை பிரபஞ்சத்தின் உரிமையாளர். தங்கம் மற்றும் வெள்ளி அவருடையது. கால்நடைகள் 1000 மலைகளில் அவருடையது. நான் அவரோட வாரிசு. எனவே பற்றாக்குறை என்பது ஒரு மாயை. பெருக்கம் மட்டுமே உண்மை. நான் என் கைகளைத் திறந்து பிரபஞ்சத்தின் எல்லையற்ற செழிப்பை பெறத் தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் நான் மேலும் மேலும் பணக்காரனாகிறேன். பணம் என்னிடம் எதிர்பாராத வழிகளிலும் எதிர்பார்த்த வழிகளிலும் வருகிறது. என் வருமானம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது.
என் செலவுகள் குறைந்து கொண்டே போகின்றன. நான் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறேன். நான் ஒரு நல்ல உக்கிரானக்காரன். நான் தாராளமாக கொடுக்கிறேன். மகிழ்ச்சியுடன் பெறுகிறேன். நான் பணத்தை ஒரு கருவியாக பார்க்கிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, மற்றவர்களுக்கு உதவ, இறைவனின் ராஜ்யத்தை பூமியில் கட்டியெழுப்ப இந்த புதிய மனப்பான்மை என் ஒவ்வொரு செல்லிலும் ஊடுருவுகிறது. நான் செழிப்பை சுவாசிக்கிறேன். நான் செல்வத்தை வெளிப்படுத்துகிறேன். நான் வெற்றியை ஈர்க்கிறேன். இது என் புதிய அடையாளம். நான் பணத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். வேலை இல்லாத ஒவ்வொருவருக்கும், விரக்தியில் இருக்கும் ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் நான் இப்போது ஒரு தெய்வீக ஆணையை வெளியிடுகிறேன். வேலை தேடும் ஒவ்வொரு ஆன்மாவுக்காகவும் பிரதான தூதர் கேப்ரியல் இப்போது செயல்படட்டும். உங்கள் விண்ணப்பம் சரியான நபரின் மேசைக்குச் செல்லட்டும். நேர்காணலுக்கான அழைப்பு இந்த வாரமே வரட்டும். நேர்காணலில் உங்கள் வாயிலிருந்து ஞானமும் சாதகமும் வெளிப்படட்டும். நீங்கள் அந்த வேலையை பெறுவீர்கள். அது வெறும் ஒரு வேலை அல்ல. அது உங்கள் திறமைகளுக்கும் தகுதிகளுக்கும் ஏற்ற அதிக சம்பளம், நல்ல சலுகைகள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளுடன் கூடிய ஒரு தொழில். உங்கள் இதயத்தின் விருப்பமான வேலையை இறைவன் உங்களுக்குத் தருகிறார். தொழில் முனைவோரே, உங்கள் வணிகத்தின் மீது நான் செழிப்பை பிரகடனம் செய்கிறேன். வாடிக்கையாளர்களின் வெள்ளம் இப்போது உங்கள் கதவை தட்டட்டும். உங்கள் தொலைபேசி ஆட்டர்களுடன் ஒலிக்கட்டும். உங்கள் மின்னஞ்சல் பெட்டி விசாரணைகளால் நிரம்பட்டும். உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கு திடீர் தேவை ஏற்படட்டும். உங்கள் போட்டியாளர்கள் குழப்பம் அடையட்டும். உங்கள் வெற்றி அவர்களை ஆச்சரியப்படுத்தட்டும். மூடப்பட்ட ஒப்பந்தங்கள் மீண்டும் திறக்கப்படட்டும். தாமதமான கொடுப்பனவுகள் உடனடியாக விடுவிக்கப்படட்டும். உங்கள் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல சரியான ஊழியர்கள், சரியான கூட்டாளர்கள், சரியான முதலீட்டாளர்கள் இப்போது ஈர்க்கப்படட்டும். உங்கள் பெயர் உங்கள் துறையில் அதிகாரத்தின் மற்றும் செல்வாக்கின் அறைகளில் பேசப்படட்டும். நீங்கள் ஒரு சந்தைத் தலைவராக உயர்கிறீர்கள். உங்கள் வணிகம் ஒரு பேரரசாக மாறுகிறது. அது பலருக்கு வேலை வாய்ப்பையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறது. வேலையின்மை மற்றும் வணிகத் தோல்வியின் ஆவி இப்போது உடைக்கப்பட்டுள்ளது. வெற்றி, முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவை உங்கள் புதிய யதார்த்தம். ஆமென். இறைவனின் வார்த்தை கூறுகிறது, திருடன் திருடியதை 7 மடங்கு திருப்பித் தர வேண்டும். இந்த தெய்வீக சட்டத்தின் அடிப்படையில் சாத்தான் மற்றும் இந்த உலகின் அமைப்புகள் என்னிடமிருந்து திருடிய அனைத்தையும் 7 மடங்கு திரும்பப் பெற நான் இப்போது கட்டளையிடுகிறேன். திருடப்பட்ட பணம், ஏமாற்றப்பட்ட சொத்துக்கள், மோசடி செய்யப்பட்ட முதலீடுகள் அனைத்தும் வட்டியுடன் எனக்கு திரும்ப வரட்டும். திருடப்பட்ட வாய்ப்புகள், நிராகரிக்கப்பட்ட பதவி உயர்வுகள், புறக்கணிக்கப்பட்ட யோசனைகள் அனைத்தும் சிறந்த மற்றும் பெரிய வாய்ப்புகளாக எனக்கு திரும்ப வரட்டும். திருடப்பட்ட நேரம், வீணடிக்கப்பட்ட ஆண்டுகள், தாமதமான கனவுகள், இறைவன் அந்த ஆண்டுகளை ஈடு செய்து என் முன்னேற்றத்தை விரைவுபடுத்தட்டும். நான் ஒரு வருடத்தில் 10 வருட வளர்ச்சியை அடைவேன். திருடப்பட்ட ஆரோக்கியம், நோயால் பறிக்கப்பட்ட ஆற்றல், மன அழுத்தத்தால் திருடப்பட்ட மகிழ்ச்சி அனைத்தும் முழுமையான குணமடைதல் மற்றும் புத்துணர்ச்சியுடன் எனக்கு திரும்ப வரட்டும். திருடப்பட்ட அமைதி, கவலையால் சிதைக்கப்பட்ட உறவுகள், துரோகத்தால் உடைந்த நம்பிக்கை அனைத்தும் இரட்டிப்பான அமைதி, ஆழமான நல்லிணக்கம் மற்றும் உண்மையான அன்புடன் எனக்கு திரும்ப வரட்டும். பிரபஞ்சத்தின் கணக்கு புத்தகங்கள் இப்போது சரி செய்யப்படுகின்றன. எனக்குச் சேர வேண்டிய அனைத்தும் இப்போது விடுவிக்கப்படுகின்றன. சட்டரீதியான வழக்குகளில் நீதிபதிகளின் மனதை இறைவன் என் பக்கம் திருப்பட்டும். தீர்ப்புகள் எனக்கு சாதகமாக இருக்கட்டும். எனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது எனக்கு ஆதரவாக செயல்படட்டும். இந்த மறுசீரமைப்பு முழுமையானது. அது என் நிதி, என் உடல், என் உணர்ச்சிகள் மற்றும் என் ஆவி ஆகியவற்றை உள்ளடக்கியது. நான் இழந்ததை விட அதிகமாக பெறுகிறேன். என் கோப்பை நிரம்பி வழிகிறது. சாத்தானின் திட்டம் தோல்வியடைந்தது. இறைவனின் மறுசீரமைப்பு திட்டம் வெற்றி பெறுகிறது. என் சாட்சியம் பெரிதாக இருக்கும். அவர் எல்லாவற்றையும் இழந்தார், ஆனால் இறைவன் அதை பன்மடங்கு திருப்பித் தந்தார் என்று மக்கள் சொல்வார்கள். ஆமென். இன்று இந்த ஜெபத்தின் உச்சக்கட்டமாக 333 என்ற தேவதூத எண்ணின் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இந்த எண் ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இது பரலோகத்திலிருந்து வரும் ஒரு நேரடி செய்தி. தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவியின் தெய்வீக கூட்டணி உங்கள் சூழ்நிலையில் செயல்படுகிறது என்பதற்கான அடையாளம் இது. பிரதான தூதர்கள் உங்கள் ஜெபங்களைக் கேட்டு
உங்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள் என்பதற்கான உறுதிமொழி இது. இன்று நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது உங்கள் கண்களை திறந்திருங்கள். நீங்கள் பார்க்கும் முதல் 3 இலக்க எண் 333 ஆக இருக்கும். அது ஒரு கார் நம்பர் பிளேட்ல இருக்கலாம், ஒரு கடிகாரத்தில் இருக்கலாம், ஒரு பில்லில் இருக்கலாம், அல்லது ஒரு புத்தகத்தின் பக்கத்தில் இருக்கலாம். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்கள் இதயம் துள்ளட்டும், ஏனென்றால் அது உங்கள் அற்புதம் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம். அந்த எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிதி அற்புதம் இப்போது உங்கள் முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 333 இன் தேவதை ஒரு நிதி ஆசீர்வாதத்தைக் கொண்ட ஒரு கடிதத்தை, ஒரு காசோலையை, ஒரு பண ஆணையை இப்போது சுமந்து வருகிறார். அது ஒரு எதிர்பாராத போனஸ், ஒரு திடீர் லாட்டரி வெற்றி, ஒரு மறந்து போன முதலீட்டின் பலன், அல்லது ஒரு தாராளமான பரிசு. இந்த அற்புதம் உங்கள் மிக அவசரமான தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கும். அது உங்கள் கடனை அடைக்கலாம், உங்கள் மருத்துவச் செலவுகளைச் செலுத்தலாம், அல்லது உங்கள் கனவைத் தொடங்கத் தேவையான மூலதனமாக இருக்கலாம். நீங்கள் 333 ஐ பார்க்கும்போது சத்தமாக அல்லது உங்கள் இதயத்தில் சொல்லுங்கள், நன்றி இறைவா, நான் என் 333 அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் விசுவாசம் அந்த அற்புதத்தை பொருள் உலகிற்குள் இழுக்கிறது. தயாராக இருங்கள். உங்கள் தொலைபேசி ஒலிக்கலாம், உங்கள் கதவு தட்டப்படலாம், உங்கள் வங்கிக் கணக்கில் ஒரு அறிவிப்பு வரலாம். 333 அற்புதம் உண்மையானது. அது இப்போது உங்களுடையது. ஆமென். இறைவனின் மாபெரும் மருத்துவரே, குணப்படுத்தும் தூதர்களின் தலைவரே, பிரதான தூதர் ரபேலே, நான் உங்களை இப்போது அழைக்கிறேன். உங்கள் மரகத பச்சை நிற குணப்படுத்தும் ஒளியுடன் வாருங்கள். உங்கள் பிரசன்னம் இந்த இடத்தை ஒரு தெய்வீக மருத்துவமனையாக மாற்றட்டும். இந்த ஜெபத்தைக் கேட்கும் ஒவ்வொரு உடலையும், ஆன்மாவையும், ஆவியையும் உங்கள் கனிவான கைகளால் தொட வாருங்கள். உங்கள் குணப்படுத்தும் தைலத்தை என் தலை உச்சி முதல் என் உள்ளங்கால்கள் வரை ஊற்றுங்கள். அது என் தோல், என் தசைகள், என் எலும்புகள், என் நரம்புகள், என் உறுப்புகள் வழியாக பாய்ந்து வழியிலுள்ள ஒவ்வொரு நோயையும், வலியையும், பலவீனத்தையும் கரை கட்டும். ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் படையினரை அனுப்புங்கள். அவர்கள் என் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் வேலை செய்யட்டும். சேதமடைந்த செல்களை சரி செய்யவும், நோய்வாய்ப்பட்ட செல்களை அகற்றவும், புதிய ஆரோக்கியமான செல்களை உருவாக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். என் நோய் எதிர்ப்பு மண்டலம் இப்போது பலப்படுத்தப்படட்டும். அது எந்த வைரஸ், பாக்டீரியா அல்லது நோய்க்கிருமிகளுக்கும் எதிராக ஒரு சக்திமிக்க கோட்டையாக மாறட்டும். என் உடலில் உள்ள ஒவ்வொரு அமைப்பும், சுற்றோட்ட அமைப்பு, சுவாச அமைப்பு, செரிமான அமைப்பு, நரம்பு மண்டலம் இப்போது தெய்வீக வரிசையில் மற்றும் சரியான செயல்பாட்டிற்கு வரட்டும். குணப்படுத்துதல் என்பது ஒரு செயல்முறை அல்ல, அது இந்த நொடியில் நிகழும் ஒரு உடனடி அற்புதம் என்று நான் பிரகடனம் செய்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் நோய் உயிர் வாழ முடியாது, வலி மறைந்துவிடும், பலவீனம் பலமாக மாறும். நான் உங்களை வரவேற்கிறேன். ரபேலே, உங்கள் வேலையைச் செய்யுங்கள், உங்கள் அற்புதத்தை நிகழ்த்துங்கள். நான் குணமடையத் தயாராக இருக்கிறேன். ஆமென். பிரதான தூதர் ரபேலின் குணப்படுத்தும் சக்தியின் பெயரால் நான் இப்போது என் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் கட்டளையிடுகிறேன். எப்பத்தா, 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 ஆரோக்கியத்தின் நீரூற்றுகளே, என் உடலில் இப்போது திறவுங்கள். என் உடலின் ஒவ்வொரு செல்லும் தெய்வீக குணப்படுத்தும் ஒளியைப் பெற இப்போது திற. என் DNA, DNA மற்றும் RNA, RNA தெய்வீக ஆரோக்கியம், புத்துணர்ச்சி மற்றும் நீண்ட ஆயுளுக்கான அசல் திட்டத்திற்கு மீண்டும் எழுதப்பட திறவுங்கள். ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு வியாதியும், ஒவ்வொரு வலியும் என் உடலை விட்டு வெளியேற அதன் கதவுகளை திற. புற்றுநோய் செல்கள் திறவுங்கள், இறந்து என் உடலை விட்டு வெளியேறுங்கள். கட்டிகள் திறவுங்கள், கரைந்து காணாமல் போங்கள். நீரிழிவு திற, என் இரத்த சர்க்கரை அளவு சமநிலைக்கு வரட்டும். உயர் இரத்த அழுத்தம் திற, என் இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு வரட்டும். இதய நோய்கள் திற, என் இதயம் பலமாகவும் சீராகவும் துடிக்கட்டும். மூட்டுவலி திற, என் மூட்டுகளில் உள்ள வலியும் வீக்கமும் நீங்கட்டும். திறவுங்கள் என் நுரையீரல்களே, சுதந்திரமாக சுவாசிக்க திறவுங்கள். என் சிறுநீரகங்களே, என் உடலை முழுமையாக சுத்திகரிக்க திறவுங்கள். என் கண்களே, தெளிவாகப் பார்க்க திறவுங்கள். என் காதுகளே, நன்றாக கேட்க.
இந்த எப்பத்தா கட்டளை என் உடலின் சுய குணப்படுத்தும் பொறிமுறையை செயல்படுத்துகிறது. என் உடல் ஒரு அதிசயமான இயந்திரம், அது தன்னைத்தானே குணப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போது தெய்வீக சக்தியுடன் அந்த செயல்முறை 1000 மடங்கு வேகப்படுத்தப்படுகிறது. நான் ஒவ்வொரு நொடியும் ஆரோக்கியமாகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இளமையாகிறேன். நான் முழுமையான ஆரோக்கியத்தில் நடக்கிறேன். மூடப்பட்டிருந்த குணப்படுத்தும் வழிகள் அனைத்தும் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. ஆமென். இறைவனின் மருத்துவரான ரபேலின் உதவியுடன் நான் இப்போது என் உடலின் உறுப்புகளுக்கும் அமைப்புகளுக்கும் நேரடியாக பேசுகிறேன். என் அன்பு இதயமே, நான் உனக்கு தெய்வீக குணத்தை பிரகடனம் செய்கிறேன். ஒவ்வொரு தமனியும் ஒவ்வொரு நரம்பும் சுத்தமாகவும் தடையின்றியும் இருக்கட்டும். உன் துடிப்பு சீராகவும் பலமாகவும் இருக்கட்டும். இயேசுவின் பெயரால் நீ முழுமையாக குணமடைந்துள்ளாய். என் நுரையீரல்களே, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். ஆழமாகவும் முழுமையாகவும் சுவாசிக்க. ஆஸ்துமா, மூச்சுக் குழாய் அழற்சி மற்றும் ஒவ்வொரு சுவாச பிரச்சனையும் இப்போது உங்களை விட்டு வெளியேறட்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியின் சுவாசத்தால் நிரப்பப்பட்டுள்ளீர்கள். என் கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் கணையமே, நான் உங்களுக்கு சரியான செயல்பாட்டை கட்டளையிடுகிறேன். நச்சுகள் வெளியேற்றப்படட்டும். சர்க்கரை வளர்ச்சிதை மாற்றம் சமநிலைப்படுத்தப்படட்டும். நீங்கள் புத்துயிர் பெற்றுள்ளீர்கள். என் வயிறு மற்றும் குடல்களே, நான் உங்களுக்கு அமைதியையும் சரியான செரிமானத்தையும் கட்டளையிடுகிறேன். அல்சர், அமிலத்தன்மை மற்றும் ஒவ்வொரு செரிமான கோளாறும் இப்போது குணமாகட்டும். என் மூளை மற்றும் நரம்பு மண்டலமே, நான் உங்களுக்கு தெய்வீக அமைதியையும் தெளிவையும் பிரகடனம் செய்கிறேன். நினைவாற்றல் கூர்மையாகட்டும். நரம்புகள் அமைதி பெறட்டும். தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி இப்போது நீங்கட்டும். என் எலும்புகள், மூட்டுகள் மற்றும் தசைகளே, நான் உங்களுக்கு வலியின்றி இருப்பதை கட்டளையிடுகிறேன். மூட்டுவலி, கீல்வாதம் மற்றும் தசை வலிகள் நீக்கப்படுகின்றன. நீங்கள் நெகிழ்வுத்தன்மையுடனும் பலத்துடனும் இருக்கிறீர்கள். என் இரத்தமே, நான் உன்னை இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கிறேன். ஒவ்வொரு அசுத்தமும் ஒவ்வொரு நோய்க்கிருமியும் இப்போது நீக்கப்பட்டுள்ளது. நீ ஜீவநதியாக என் உடல் முழுவதும் பாய்கிறாய். என் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு செல்லும் இப்போது இறைவனின் குணப்படுத்தும் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. நான் தலை முதல் கால் வரை ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆமென். பிரதான தூதர் ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் ஒளி இப்போது என் உடல் ரீதியான காயங்களிலிருந்து என் மன மற்றும் உணர்ச்சி ரீதியான காயங்களுக்கு செல்லட்டும். என் ஆன்மாவின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு வலியையும் ஒவ்வொரு அதிர்ச்சியையும் குணப்படுத்துங்கள். மன அழுத்தத்தின் இருண்ட மேகம் இப்போது விலகட்டும். இறைவனின் மகிழ்ச்சியின் சூரிய ஒளி என் மனதை நிரப்பட்டும். பதட்டம் மற்றும் பீதி தாக்குதல்களின் சங்கிலிகள் இப்போது உடைக்கப்படட்டும். இறைவனின் சமாதானம் எல்லா புரிதலுக்கும் அப்பாற்பட்டது இப்போது என் இருதயத்தையும் என் மனதையும் ஆளட்டும். பயத்தின் ஆவி, அது நிராகரிப்பின் பயம், தோல்வியின் பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம் அல்லது மரணத்தின் பயமாக இருந்தாலும் இப்போது என் வாழ்க்கையை விட்டு வெளியேற நான் கட்டளையிடுகிறேன். இறைவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஆனால் சக்தி, அன்பு மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவியையே கொடுத்திருக்கிறார். தூக்கமின்மையின் துன்பம் இப்போது முடிவுக்கு வரட்டும். நான் என் தலையை தலையணையில் வைக்கும்போது என் மனம் அமைதியடைகிறது. நான் ஒரு குழந்தையின் எம்டியு ஆழ்ந்து நிம்மதியாக உறங்குகிறேன். தேவ தூதர்கள் என் தூக்கத்தை காக்கிறார்கள். கோபம், கசப்பு மற்றும் மன்னிக்க முடியாத தன்மை ஆகியவற்றின் விஷவேர்கள் இப்போது என் இருதயத்திலிருந்து பிடுங்கப்படட்டும். நான் என்னை காயப்படுத்திய அனைவரையும் முழுமையாக மன்னிக்கிறேன். நான் என்னையும் மன்னிக்கிறேன். நான் அன்பைத் தேர்ந்தெடுக்கிறேன். தனிமை மற்றும் கைவிடப்பட்ட உணர்வுகள் இப்பொழுது இறைவனின் பிரசன்னத்தின் அரவணைப்பால் மாற்றப்படட்டும். நான் ஒருபோதும் தனியாக இல்லை. இறைவன் எப்போதும் என்னுடன் இருக்கிறார். ரபேலின் மரகத பச்சை ஒளி என் உணர்ச்சி உடலை நிரப்புகிறது. கண்ணீரைத் துடைக்கிறது. உடைந்த இதயத்தை சரி செய்கிறது. என் ஆன்மாவிற்கு அமைதியை கொண்டு வருகிறது. நான் மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் முழுமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன். ஆமென். இறைவனின் அன்பின் பெயராலும் பிரதான தூதர் ரபேலின் குணப்படுத்தும் பிரசன்னத்தினாலும் என் வாழ்க்கையில் உடைந்த மற்றும் சேதமடைந்த ஒவ்வொரு உறவிற்கும் நான் இப்பொழுது தெய்வீக குணத்தை அழைக்கிறேன். கணவன் மனைவி இடையே உள்ள பிரிவினைகள், தவறான புரிதல்கள் மற்றும் கசப்புகள் இப்போது குணமடையட்டும். உங்கள் உறவில் அன்பு, மரியாதை மற்றும் புரிதலின் தீயை இறைவன் மீண்டும் மூட்டட்டும். தகவல் தொடர்பு வழிகள் திறக்கப்படட்டும்.
மன்னிப்பு தாராளமாக வழங்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படட்டும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி இப்போது நீக்கப்படட்டும். கலகம் மற்றும் கீழ்ப்படியாமையின் ஆவிகள் வெளியேறட்டும். அன்பு மற்றும் மரியாதையின் பிணைப்புகள் பலப்படுத்தப்படட்டும். குடும்பங்கள் மீண்டும் ஒன்றுபடட்டும். உடன்பிறப்புகளுக்குள் உள்ள சண்டைகள், பொறாமைகள் மற்றும் போட்டிகள் இப்போது முடிவுக்கு வரட்டும். சகோதர சகோதரி பாசம் மீண்டும் மலரட்டும். ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் ஊக்கமாகவும் இருக்கட்டும். நண்பர்களிடையே ஏற்பட்ட துரோகங்கள் மற்றும் பிரிவினைகள் குணமடையட்டும். உண்மையான நட்புகள் மீட்டெடுக்கப்படட்டும். நச்சு மற்றும் ஒருதலைப்பட்சமான உறவுகள் கனிவுடன் முடிவுக்கு வரட்டும். தெய்வீகமாக புதிய, ஆரோக்கியமான உறவுகளுக்கு வழிவகுக்கட்டும். ரபேலின் குணப்படுத்தும் தைலம் ஒவ்வொரு உணர்ச்சிக் காயத்தின் மீதும் பூசப்படுகிறது. பேசப்படாத வார்த்தைகளின் வலி, மன்னிக்கப்படாத செயல்களின் வடு அனைத்தும் இப்போது குணமடைகின்றன. நான் என் பங்கிற்கு மன்னிப்பு கேட்கிறேன், மற்றவர்களை மன்னிக்கிறேன். என் இதயம் அன்பால் நிரம்பியுள்ளது. நான் மக்களை இறைவனின் கண்களால் பார்க்கிறேன். என் உறவுகள் அனைத்தும் இப்போது அன்பு, நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் அமைந்துள்ளன. என் வீடு அமைதியின் மற்றும் அன்பின் ஒரு புகலிடமாக இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியின் வாளை நான் இப்போது என் கைகளில் எடுக்கிறேன். என் தந்தை, தாய் மற்றும் என் முன்னோர்களின் வழியாக என் இரத்தத்தில் பாய்ந்து வந்த ஒவ்வொரு பரம்பரை நோய் மற்றும் பலவீனத்தின் மூலத்தையும் நான் இப்போது வெட்டுகிறேன். என் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக காணப்படும் நீரிழிவு நோயின் சாபத்தை நான் இப்போது உடைக்கிறேன். என் DNA வில் இருந்து அதன் வேரை வெட்டுகிறேன். என் சந்ததியினர் இந்த நோயால் பாதிக்கப்பட மாட்டார்கள். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்களின் பரம்பரை சாபத்தை நான் உடைக்கிறேன். என் இதயம் மற்றும் சுற்றோட்ட அமைப்பு இறைவனின் தெய்வீக வடிவமைப்பின்படி செயல்படும். என் சந்ததியினர் ஆரோக்கியமான இதயங்களைக் கொண்டிருப்பார்கள். புற்றுநோயின் பரம்பரை சாபத்தை நான் உடைக்கிறேன். என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் தெய்வீக ஆரோக்கியத்திற்கு கீழ்ப்படுகிறது. என் குடும்பத்தில் புற்றுநோயின் வரலாறு என்னுடன் முடிவடைகிறது. மனநோய், மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள் ஆகியவற்றின் பரம்பரை சாபத்தை நான் உடைக்கிறேன். நான் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்கிறேன். என் சந்ததியினர் மனத்தெளிவுடனும் உணர்ச்சி ஸ்திரத்தன்மையுடனும் இருப்பார்கள். அடிமைத்தனம், மது, போதைப்பொருள், சூதாட்டம் ஆகியவற்றின் பரம்பரை சாபத்தை நான் உடைக்கிறேன். நான் சுதந்திரமானவன். என் சந்ததியினர் சுதந்திரமாக இருப்பார்கள். வறுமை மற்றும் பற்றாக்குறையின் பரம்பரை சாபத்தை நான் உடைக்கிறேன். என் குடும்பம் இனி ஒருபோதும் பற்றாக்குறையில் வாழாது. நாங்கள் செழிப்பின் மற்றும் பெருக்கத்தின் ஒரு புதிய பரம்பரையைத் தொடங்குகிறோம். ஆதாமிடமிருந்து வந்த சாபம் கிறிஸ்துவால் சிலுவையில் உடைக்கப்பட்டது. நான் அந்த விடுதலையை எனக்கும் என் சந்ததியினருக்கும் இப்போது கோருகிறேன். பழையது முடிந்துவிட்டது. அனைத்தும் புதிதாகிவிட்டன. நான் ஒரு புதிய இரத்தக்கோட்டின் முன்னோடி. ஆரோக்கியம், செல்வம் மற்றும் தெய்வீக ஞானத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புதிய பரம்பரையை நான் தொடங்குகிறேன். ஆமென். அது நிறைவேறிற்று. பரலோகத்தின் நீதிமன்றங்களில் இந்த ஆணை வெளியிடப்பட்டு முத்திரையிடப்பட்டுள்ளது. நான் ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்பட்டுள்ளது. பிரதான தூதர்களான மிக்கேல், ரபேல் மற்றும் கேப்ரியல் ஆகியோர் தங்கள் பணிகளை நிறைவேற்றியுள்ளனர். பாதுகாப்பு நிறுவப்பட்டுள்ளது. விடுதலை வழங்கப்பட்டுள்ளது. நிதி அற்புதம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. முழுமையான குணப்படுத்துதல் நிகழ்ந்துள்ளது. இந்த ஜெபத்தை நான் இப்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தில் மூடுகிறேன். எந்த பேயும், எந்த அசுத்த ஆவியும், எந்த சூனியக்காரனும், எந்த பொறாமை கொண்ட மனிதனும் இறைவன் இன்று செய்ததை மாற்றவோ திருடவோ அழிக்கவோ முடியாது. வானம் நகர்ந்து விட்டது. பூமி சாட்சியாக நிற்கிறது. என் 333 அற்புதம் இப்போது பொருள் உலகில் வெளிப்படுகிறது. அது இனி ஒரு நம்பிக்கை அல்ல, அது ஒரு உண்மை. அது இனி ஒரு ஜெபம் அல்ல, அது ஒரு சாட்சியம். என் வாழ்க்கையில் செய்யப்பட்ட இந்த மாபெரும் செயலுக்காக தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவியானவருக்கு நான் எல்லா மகிமையையும் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறேன். தடைகள் நீக்கப்பட்டுவிட்டன. கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன. என் வெற்றி உறுதியானது. என் எதிர்காலம் பிரகாசமானது. நான் புதிய நம்பிக்கையுடனும் புதிய பலத்துடனும் புதிய நோக்கத்துடனும் நடக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இறைவனின் ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது. நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என் இதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. இந்த அற்புதம் நிரந்தரமானது. இந்த ஆசீர்வாதம் மாற்ற முடியாதது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆமென்.
இப்போது இந்த தெய்வீக சக்தியின் உச்சத்தில் உங்கள் புதிய யதார்த்தத்தை பிரகடனம் செய்யுங்கள். நீங்கள் இனி கடனில் மூழ்கி பிச்சை எடுப்பவர் அல்ல. நீங்கள் செழிப்பில் நடந்து மற்றவர்களுக்கு கொடுப்பவர். நீங்கள் இனி நோயுற்று பலவீனமாக இருப்பவர் அல்ல. நீங்கள் ஆரோக்கியத்திலும் பலத்திலும் நடந்து குணமளிப்பவர். நீங்கள் இனி பயத்தாலும் கவலையாலும் கட்டுண்டவர் அல்ல. நீங்கள் விசுவாசத்திலும் அமைதியிலும் நடந்து நம்பிக்கையை பரப்புபவர். இந்த புதிய அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் வாழுங்கள். அதை சுவாசியுங்கள். இன்று நீங்கள் 333 என்ற எண்ணை பார்க்கும்போது அது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கண் சிமிட்டல். அது ஒரு உறுதிப்படுத்தல். ஆம், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் அற்புதம் வழங்கப்பட்டுவிட்டது. நீ நேசிக்கப்படுகிறாய், கவனிக்கப்படுகிறாய். உங்கள் சாட்சியம் பலருக்கு நம்பிக்கையூட்டும். உங்கள் கதை பலரை இறைவனிடம் கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கை இறைவனின் நற்குணம் மற்றும் வல்லமையின் ஒரு உயிருள்ள சான்றாக மாறும். எனவே தலையை நிமிர்த்தி நடங்கள். தோள்களை நிமிர்த்துங்கள். நீங்கள் ஒரு ராஜாவின் குழந்தை. பிரபஞ்சத்தின் சக்தி உங்களுக்குள் மற்றும் உங்களுக்காக வேலை செய்கிறது. நீங்கள் தோற்கடிக்க முடியாதவர். நீங்கள் தடுக்க முடியாதவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் பதியுங்கள். அவை உங்கள் வாழ்க்கையின் புதிய அடித்தளமாக மாறட்டும். உங்கள் வெற்றி இப்போது தொடங்குகிறது. ஆமென், ஆமென், ஆமென் மற்றும் ஆமென். பரலோகத்தின் முத்திரை இடப்பட்டுள்ளது. உங்கள் அற்புதம் உங்கள் வழியில் உள்ளது. இன்று 333 என்ற எண்ணை தேடுங்கள். நீங்கள் அதை பார்க்கும்போது வானத்தை பார்த்து நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இந்த ஜெபத்தின் சங்கிலியை உடைக்காதீர்கள். விசுவாசத்தின் ஒரு செயலாக ஒரு அற்புதம் தேவைப்படும் 3 நபர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்கள். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அதிகமாக பெறுவீர்கள். இறுதியாக, இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் முத்திரையிட கீழே உள்ள கருத்துகளில் நான் 333 அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்யுங்கள். உங்கள் சாட்சியத்தை விரைவில் எதிர்பார்க்கிறேன்.